முதலாக கலம் எழுதுகோலை படைத்தான். அந்த எழுதுகோலை நோக்கி எழுது என்று சொன்னான். அந்த கலம் கேட்கிறது, மா அன அக்துப், எதை நான் எழுத வேண்டும் என்று கேட்கிறது அந்த பேனா. அப்பொழுது அல்லாஹ் அந்த பேனாவுக்கு உத்தரவிடுகிறான், உக்துப் மினல் அவ்வல் இலல் ஆகிர், தொடக்கத்திலிருந்து முடியும் வரைக்கும் எல்லாத்தையும் எழுது. அப்போ அந்த நிமிடத்திலிருந்து இந்த உலகம் முடிகின்ற வரைக்கும் உள்ள எல்லாவற்றையும் எழுது. சூரத்துல் கலம் 68வது அத்தியாயத்துடைய தொடக்கத்திலே உள்ள அந்த தஃசீர் விளக்கத்திலே இவைகளை கண்டுகொள்ளலாம். அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி அந்த பேனா எழுதியது, இந்த உலகத்தில் நடக்கப் போகின்ற நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இந்த உலகம் எவ்வளவு காலம் இருக்கப் போகின்றது, எப்போது அழியப் போகின்றது, எப்பொழுது மறுமை உருவாகப் போகின்றது என்ற அனைத்தையும் அந்த பேனா எழுதியது. அல்லாஹ் தஆலா முதலாக பேனாவை படைத்தான். பேனா எழுதியது. அதற்கு பின்னால வானங்களை பூமியை படைத்தான். இந்த வானங்களை பூமியை எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா படைத்தானே, அப்படி படைத்ததுக்கு பின்னால நடந்தது என்ன? திருமறை குர்ஆன் 57வது அத்தியாயத்தின் 4வது வசனம் சொல்கின்றது. இப்படி ஹுவல்லதீ ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாம், அவன்தான் 6 நாட்களிலே வானங்களையும் பூமியையும் படைத்தான். வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். படைத்துவிட்டு சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பின்பு அவன் அரிசில் தரிபட்டு விட்டான். இங்கே அரிசி என்ற ஒன்று இருக்கின்றது, குர்சி என்ற ஒன்று இருக்கின்றது, சமா என்ற ஒன்று இருக்கின்றது, அருள் என்று ஒன்று இருக்கின்றது. சமா என்றால் வானம், அருள் என்றால் பூமி, குர்சி என்றால் அது ஒரு உலகம், அரிசி என்றால் அது ஒரு உலகம். 6 நாட்களில் வானங்களையும் பூமியையும் படைத்து விட்டு அதற்கு அடுத்ததாக அரிசிலே தரிபட்டு விடுகிறான். அல்லாஹ் இருக்கும் இடம் எங்கே? அரிசி. நமது முன்னோர்கள் இதை பற்றிய ஞானம் இல்லாமல் சொன்ன செய்தி என்ன? அவனுக்கென்று ஒரு இடத்தை நாம் கற்பனை பண்ணி சொல்லக்கூடாது. கற்பனை பண்ணித்தான் சொல்லக்கூடாது. ஆனால் அந்த அல்லாஹ் தன்னை பற்றி சொன்னால் சொல்லலாம். என்ன சொன்னான்? 6 நாட்களில் வானங்களையும் பூமியையும் படைத்துவிட்டு அந்த படைப்பினங்களை படைத்து முடித்ததற்கு பின்னால அரிசிலே தரிபட்டு விட்டான். அந்த அரிசில் இருந்து கொண்டுதான் உலகத்தை நிர்வகிக்கிறான். யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்த், வானத்திலிருந்து பூமி வரைக்கும் உள்ள அனைத்து நிர்வாகங்களையும் அவன் செய்து கொண்டிருக்கின்றான். அந்த அரிசியில் இருந்து கொண்டு அவன் செய்கின்ற நிர்வாகத்தை பாருங்கள். யஅலமு மா யலிஜு ஃபில் அர்த், பூமிக்குள்ளது நுழைகிறதோ அதை அவன் அறிகிறான். வமா யஹ்ருஜு மின்ஹா, அந்த பூமியிலிருந்து எது வெளியாகின்றதோ அதையும் அவன் அறிகிறான். வமா யன்சிலு மினஸ் ஸமாஇ, வானத்திலிருந்து பூமிக்கு எது இறங்குகிறதோ அதையும் அவன் அறிகிறான். வமா யஹ்ருஜு ஃபீஹா, அந்த வானத்தின்பால் எதுவெல்லாம் ஏறி செல்கின்றனவோ அவைகளையும் அறிகிறான். எங்கிருந்து கொண்டு? அரிசிலே தரிபட்ட நிலையிலே அங்கிருந்து கொண்டு அவன் செய்கின்ற நிர்வாகத்தை இந்த வசனத்திலே சொல்கிறான். 57வது அத்தியாயத்தில் 4வது வசனத்திலே சொல்லுகிறான். அவன் செய்கின்ற நிர்வாகத்தை பற்றி சொல்லுகிறான். எப்படி? பூமியின் உள்ளே எது பிரவேசிக்கின்றதோ, என்னென்னவெல்லாம் நுழைகின்றனவோ அவை எல்லாத்தையும் நான் அறிகிறான்.
அங்கிருந்து எதெல்லாம் வெளியாகின்றதோ அவைகளையும் அறிகிறான். அந்த வானத்திலிருந்து எவைகள் எல்லாம் பூமிக்கு இறங்குகின்றனவோ அவைகளையும் அறிகிறான். அந்த பூமியிலிருந்து வானத்தை நோக்கி எவைகள் எல்லாம் ஏறிச் செல்கின்றனவோ அவைகளையும் அறிகிறான் என்று சொல்லிவிட்டு அடுத்தது என்ன சொல்றான்? வஹுவ மஅக்கும் ஐனமா குந்தும். நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் உங்களோடு இருக்கிறான். நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் உங்களோடு இருக்கிறான். சகோதரர்களே, நமது முன்னோர்கள் வழி தவறியது இந்த இடத்துல தான், இந்த சொல்லுல தான். வஹுவ மஅக்கும் ஐனமா குந்தும், எங்கிருந்த போதும் அவன் உங்களுடன் இருக்கிறான் என்ற இந்த ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் வைத்து வழி தவறிவிட்டார்கள். இந்த வார்த்தைக்கு முன்னால் உள்ள வசனங்களையும் விளங்கினால்தான் இங்கே வழி தவறுதல் ஏற்பட மாட்டாது. என்ன? 6 நாட்களில் வானங்களையும் பூமியையும் படைத்துவிட்டு அரிசிலே தரைப்பட்ட நிலைமையிலே அங்கிருந்து நடத்துகின்ற நிர்வாகத்திலே அவனுடைய அறிவை பற்றி சொல்லுகிறான். பூமிக்குள்ளே நுழைவதையும் அறிகிறான், பூமியிலிருந்து வெளியாகுவதையும் அறிகிறான், வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குவதையும் அறிகிறான், பூமியிலிருந்து வானத்துக்கு ஏறி செல்வதையும் அறிகிறான் என்று சொல்லிவிட்டு தான் சொல்கிறான் வஹுவ மஅக்கும் ஐனமா குந்தும், எங்கிருந்த போதிலும் அவன் உங்களுடன் இருக்கிறான் என்று சொன்னா, அந்த அரிசியிலே இருக்கிற நிலைமையிலே இந்த மொத்த உலகத்திலும், இந்த 8 திக்கிலும், இந்த 5 கண்டங்களிலும், வானங்களிலும் பூமியிலும் கடலிலும் கரையிலும் என்ன இருக்கக்கூடிய அனைத்தையும் அவன் அறிந்து கொண்டிருக்கின்றான். எங்கிருந்து? அரிசிலே இருக்கின்ற நிலைமையில் இவைகளை அறிகிறான். அரிசிலே இருக்கிற நிலைமையிலே வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குவதையும் பூமியிலிருந்து வானத்துக்கு ஏறுவதையும் அறிகிறான். உலகில் நடைகின்ற அனைத்து செயல்களையும் அறிந்து கொண்டிருக்கின்ற அவன் நம்மில் ஒவ்வொருவரையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறான். அதனால்தான் வஹுவ மஅக்கும் ஐனமா குந்தும், எங்கிருந்த போதிலும் அவன் உங்களுடன் இருக்கிறான். இதனை புரிய வைப்பதற்கு கடந்த காலத்தில் கொஞ்சம் சிரமம், ஆனா இப்பொழுது சிரமம் இல்லை. ஏன்? 30 மாடி கட்டிடம். அந்த கட்டிடத்தில் ஜெனரல் மேனேஜர் கீழ் மாடியில ஒரு அறையில் இருக்கிறார், அவ்வளவுதான். அவர் எந்த மாடிக்கு லிப்ட்ல ஏறி செல்லவில்லை. அந்த அறையில் இருக்கின்ற நிலைமையில அந்த 30 மாடியிலும் என்ன நடைபெறுகிறது என்பதை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். எல்லா இடங்களிலும் கேமராக்கள் பூட்டப்பட்டிருக்கின்றன. அந்த கேமராக்கள் மூலமாக அத்தனை இடங்களிலும் நடைபெறுகின்ற செயல்களை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார், கண்ணால பார்க்கிறார். அதனால அது சும்மாவும் பார்ப்பதில்லை, அது கேமராவில் பதிவாகின்றது. யாராவது ஏதாவது ஒரு திருட்டுத்தனத்தை செய்துவிட்டு அவர் அதை மறுத்து விட்டால் அவனை அழைத்து உட்கார வைத்து அந்த கேமராவை போட்டு அப்படியே அவனுடைய அந்த காட்சியை அவனுக்கே காட்டி கொடுக்கப்படும். பார்த்தியா, நீ தானே இதை செய்தாய், இதை நீ மறக்கலாமா? கேட்கிறானா இல்லையா? அப்போ மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கண்டுபிடிப்புகள் மூலமாக இன்று பல மாடிகளிலே நடைபெறக்கூடிய பல்லாயிரம் பேர்களுடைய வேலைகளை ஒரே ஒரு மனிதன் அவதானிக்கின்ற அளவுக்கு ஒரு அறையிலிருந்து இந்த செயல்பாட்டை செய்ய முடியுமாக இருந்தா, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அரிசிலே தரிபட்டவனாக இருக்கிற நிலைமையில மொத்த உலகத்தையும் அவன் கண்காணிக்க முடியுமா இல்லையா? எங்கிருந்த போதிலும் அவன் உங்களுடன் இருக்கிறான் என்ற அந்த வசனத்துக்கு எப்படி தப்பர்த்தம் கொடுத்தார்கள்? அவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறான், மொத்த உலகத்திலும் இருக்கிறான், எல்லா மக்களோடும் இருக்கின்றான், எல்லா மக்களுக்கும் அருகில் இருக்கிறான் என்று தவறாக விளக்கம் கொடுத்தார்கள். இல்லை,
அவனுக்கு அந்த ஒரே ஒரு இடம் போதும், அரிசி என்ற ஒரு இடம் போதும். அங்கிருந்து கொண்டு மொத்த உலகத்தையும் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்கிறது. அதனால அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்றால் அரிசிலே. ஆனா அரிசிலே இருக்கிறான் என்று சொன்னா அதை தாண்டி சில கேள்விகள் கேட்கக்கூடாது. எப்படி? நின்று கொண்டிருக்கிறானா, உட்கார்ந்து கொண்டிருக்கிறானா, நடந்து கொண்டிருக்கிறானா, சாய்ந்து படுத்துக் கொண்டிருக்கிறானா, இந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. அவன் எந்த அளவு நமக்கு சொன்னான்? 6 நாட்களில் வானங்களையும் பூமியையும் படைத்ததாக சொன்னான். அதற்கு பின்னால் அவன் அரிசிலே தரைப்பட்டதாக சொன்னான். அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும், அதுக்கு அப்பால் சொல்லக்கூடாது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சபையிலே மக்கள் படித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒருவர் கேள்வி கேட்கிறார், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அவர்கள் சொன்ன இந்த குர்ஆன் வசனம், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, ரஹ்மானாகிய அல்லாஹ் அரிசிலே தரைப்பட்டிருக்கிறான். பதில் சொன்னார்கள். திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறான், கைவ இஸ்தவா, அவன் எப்படி தரைப்பட்டிருக்கிறான் என்று கேள்வி கேட்டான். கேட்ட உடனே இமாம் அவர்கள் தன்னுடைய பணியாட்களை பார்த்து, அவனை தூக்கி இந்த சபையை விட்டு வெளியே போடுங்க, இவனுடைய நோய் மற்றவர்களுக்கும் பீடித்து விடும். என்ன? எப்படி இருக்கிறான் என்று கேள்வி கேட்காதே, எப்படி இருக்கிறான் என்பதையும் அவன் சொன்னால் நான் சொல்லுகிறேன். எப்படி இருக்கிறான் என்பதை அவனை நமக்கு சொல்லவில்லை, இருப்பதாக மட்டும் தான் சொன்னான். நீ அப்படித்தான் நம்பு, அதை தாண்டி போகாதே. அப்போ சொன்னதையும் மறைக்க கூடாது, சொல்லப்பட்டதை தாண்டி மேலதிகமாக சொல்லக்கூடாது என்பதுதான் நமது அக்கீதா, நமது கொள்கை. இதுதான். அல்லாஹ் தன்னை பற்றி என்ன சொன்னானோ அதை அப்படித்தான் நம்ப வேண்டும். இது நமது மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக, நம்முடைய கொள்கையாக இருக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஆகவே அல்லாஹ்வுடைய நிர்வாகம் மொத்த உலகத்திலும் நடக்கிறது. எப்படி நடக்கிறது? அவன் அரிசிலே தரைப்பட்டவனாக இருக்கிற நிலைமையில் மொத்த உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான். லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம், அவனுக்கு தூக்கமும் இல்லை, தூக்கத்துக்கு முன்னால் வருகின்ற மயக்கமும் இல்லை. இந்த இரண்டும் அவனுக்கு இல்லை. எப்போதும் விழிப்பிலே இருக்கிறான். நமக்குத்தான் அதுக்கு சக்தி இல்லை. நமது உடம்புக்கு விழிப்போடு இருக்கின்ற நமக்கு இயல்பாகவே உறக்கம் வந்துவிடும், தூங்க வேண்டும். நாம தூங்கிட்டோம் என்றால் தூங்கி விழிக்கின்ற வரைக்கும் நமக்கு முன்னால பின்னால நம்மை சூழ என்ன நடக்கின்றது என்பது நமக்கு தெரியாது. அந்த இடத்திலே நாம் சக்தியற்றவர்களாக ஆகிவிடுகின்றோம். இந்த நிலைமை அல்லாஹ்வுக்கு இல்லை. அவனுக்கு தூக்கம் கிடையாது. அவன் ஒவ்வொரு கணப்பொழுதும் அவன் உலகத்தை கண்காணித்தவனாகவே இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த வானங்கள் பூமி அவைகளுக்கு மத்தியில் உள்ள எல்லா இடங்களிலும் நடைபெறக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் அவதானித்துக் கொண்டே இருக்கிறான். இதுதான் அல்லாஹ்வை பற்றி நாம் நம்ப வேண்டிய முக்கியமான ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது.